ஏன்னா எது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ரேட்டோட ஜாஸ்தியாக இருக்கோ அதை நீங்கள் நம்புறதுக்கு முன்னாடி கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். கேள்வி கேட்டால் தான் வந்து நீங்கள் கரெக்டான முடிவு எடுக்கிறீங்களா அப்படின்ற வந்து உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா 2024 கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு என்சிடி இஷ்யூ பண்ணியிருந்தாங்க, ஒரு பாண்டை இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் அவங்களுடைய ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13% வரைக்கும் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 13% மட்டும் பார்த்துட்டு அந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட் என்ன, கம்பெனிக்கு வந்து பிஸ்னஸ் மாடல் என்ன, இந்த கம்பெனியோட ஏதாவது வந்து இந்த மாதிரி ஷாக்ஸ் வந்ததுன்னா அந்த கம்பெனியால் வந்து பேமெண்ட்டை பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் புரியாமல் நான் வந்து பாண்டில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் ரேட்டோட கிட்டத்தட்ட 5-6% கூடுதலாக கிடைக்கிது. அப்போது நிறைய பேர் வந்து 13% ரிட்டர்னை மட்டும் பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை நீங்கள் தவிர்க்கணும்னு நம்ம முன்னாடியும் சொல்லியிருந்தோம். இப்போ வந்து நம்ம பேசி ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே உண்மையாலே ஒரு இன்சிடெண்ட்டே நடந்திருக்கு. ஸோ இப்போ இந்த கம்பெனியில் வந்து பணம் போட்டவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து ரிட்டர்ன் கிடைக்குமா அப்படின்றத விட முதல்ல கேபிட்டல் கிடைக்குமான்றது ஒரு கேள்வி இருக்குது. ஹோப்ஃபுல்லி இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க.